கூடுவாஞ்சேரியில் கன்னிவாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவானது 5 நாள் பெரும் விழாவாக உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதில் சோமவார பிரதோஷத்தன்னைக்கு இரவு சிவபுராணம் கூத்து நடைபெறுகிறது. அந்த சிவபுராணம் கூத்தை தொடர்ந்து அதிகாலை அடுத்த நாள் மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை காலையில் தபஸ்மரம் ஏறுதல், மக்களுக்கு அருள்வாளித்தல்னு பனைமரம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 30 அடி பனைமரம். இந்த 30 அடி பனைமரத்தில் படிகள் மாதிரி மரத்தாலேயே உள்ளே செதுக்கி 21 படிகள் மேலே ஏறி அவங்க மேலேருந்து எலுமிச்சம்பழம் பூ இதெல்லாம் மக்களுக்கு அருள் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. இதுக்காக சோமவார பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவன் ஆலயத்தில் 6 அடி குழி தோண்டி ஒரு பெரிய பனைமரத்தை வெட்டி அந்த பனைமரத்தில் இந்த மாதிரி படிகள் செதுக்கி பூக்கள் வேப்பிலையெல்லாம் சுற்றி மஞ்சள் தடவி குங்குமம் தடவி பூஜை பண்ணின அந்த மரத்தை இத்தனை பேர் சேர்ந்து கிரேன் மூலமாக அந்த 6 அடி குழியில் இறக்குறாங்க. 6 அடி குழியில் இறக்கி மண்ணை போட்டு நல்லா மூடி மறுநாள் காலையில் அன்றைக்கி இரவு சோமவார பிரதோஷம் முடிஞ்சு அன்று இரவு கூத்து நடைபெறுகிறது. சிவபுராணம் கூத்து திரு ஜெயராமன் ஐயா அவர்கள் தலைமையில். அந்த கூத்து முடிஞ்சோடனே மறுநாள் காலையில் ஐயா அவர்கள் இந்த 21 படியும் ஏறி ஒவ்வொரு படிக்கு ஒரு பாடல் அப்படிங்கிற விதமாக 21 பாடல்கள் பாடி மேலே ஏறி இந்த 21 பாடலோட இந்த 21 படிகளையும் ஏறி அருள் பாலித்த ஒரு வீடியோ 16 நிமிஷம் வீடியோ எடுக்கப்பட்டு இதே சேனல் ஹரேராம் கிருஷ்ணா சேனல்லையே உங்களுக்கு வீடியோவாகவும் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு சின்ன ஷார்ட்ஸ், எப்படி அந்த மரத்தை நட்டாங்க, எப்படி அந்த மரம் நடப்பட்டது, கிரேன்லாம் வச்சு இத்தனை மக்களுடைய உழைப்பில் இந்த மரத்தை ரெடி பண்ணி உள்ளே வச்சாங்க அடுத்த நாள் காலையில் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த காட்சியை உங்களுக்கு நான் வீடியோ படம் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இது மாதிரி நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. என்ன மாதிரி பார்க்காத பல ஆன்மீக அன்பர்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து இதை போட்டிருக்கேன். இது ஒரு 3 நிமிட வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்க்குறது 30 அடி பனை மரம். இதை தபஸ் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பூஜையெல்லாம் செஞ்சு இந்த மரத்தை கிரேன் மூலமாக இத்தனை பேரோட உதவியோட 6 அடி குழிக்குள்ளே இறக்கி இப்போ மண் போட்டு மூடி நல்லா சரி பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் இந்த விழா நடக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் நடந்த விழாவினுடைய அந்த மரமேறி அருள் பாலிக்கிற பாட்டு பாடி பண்ணுற விஷயமும் நான் 16 நிமிடம் வீடியோ எடுத்து இதே சேனலில் போட்டிருக்கேன். எல்லா ஆன்மீக நண்பர்களும் பார்க்கலாம். இது நடந்தது திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தன்னைக்கு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில், ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் கன்னிவாக்கம் கூடுவாஞ்சேரியில் நடைபெற்றது. நன்றி அன்பர்களே, நன்றி, வணக்கம்.